இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்ல மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னா, ப்ரீவியஸ் வீடியோல நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கும் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதை நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். சரியா? நீங்க போட்ட ஆன்சர் கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கான ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நான் இப்போ கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. அதே போல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோல இருக்கிற கொஸ்டினை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குற ஷார்ட்கட் உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. வருடத்திற்கு 16% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு 3.5% ஆண்டுகளில் பெறப்பட்ட வட்டி 5 ஆண்டுகளுக்கு 12.6% ஆண்டு தனி வட்டியில் மற்றொரு தொகையை முதலீடு செய்வதில் பெறப்பட்ட வட்டிக்கு சமம் எனில் முதலீடு செய்யப்பட்ட 2 தொகைகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? எப்பயுமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல், சரியா, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் வட்டி சமம் அல்லது தொகை சமம். தொகைன்னு என்ன சொல்லுவோம்? வட்டி, அதை கூட அசல். சரியா? இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபலை தான் நம்ம அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லுவோம். ஈக்குவல்னு எப்போ சொன்னாலும் நமக்கான பிரின்சிபல் ரேஷியோ கேட்குறாங்க அல்லது பிரின்சிபலோட பகுதிகளை கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆன்சர். சரிங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. அதில் நான் இதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா தான் நான் சொல்லி தருவேன், ஏன்னா ஆல்ரெடி இதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சரிங்களா? சரிங்க, கவனிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2வது பகுதியை முதல் பகுதியை வச்சுக்கணும். ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான், மாற்றி எழுதணும். சரிங்களா? அதாவது ஒரு வருஷத்துக்கு 12.6%னா 5 வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்ட் வரும்? சரியா? இது முதல் பகுதியோட அசல். சரியா? சரிங்களா? இது வந்துட்டு முதல் அசல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதோட பார்ட்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ். அடுத்தது 2வது பகுதி என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்ட்? 16%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 16% வட்டி அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா 3.5 ஆண்டுகளுக்கு. சரியா? அவ்வளோதாங்க. இப்போ ரேஷியோ கேட்டதுனால இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நீங்க சேம் நம்பர்ல கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணா வரக்கூடியது உங்களுக்கான ஆன்சர். சரியா? இப்போ அப்படியே கேன்சல் பண்ணலாங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம், இது ரெண்டுலையுமே வந்து பாருங்க, ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி இருக்கா, ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கா. அப்போ இதையும் 126 × 5 வச்சுக்கோங்க. இதை 16 × 35 வச்சுக்கோங்க. சரியா? இப்போ 5ஆம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா அது 130, இது 5ஆம் வாய்ப்பில் அடிச்சா 730. சரிங்களா? மேற்கொண்டு இதை 7ஆம் வாய்ப்பில் அடிச்சா 130, இதை 7ஆம் வாய்ப்பில் அடிச்சா 12ல் 130 இருக்கும், மீதி 5 இருக்கும், 8 இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இங்க 16 இருக்கு, இங்க 16 × 1, இங்க 18 × 1. 1 நம்ம பெருக்கினாலும் அதே ப்ராடக்ட் தான் வரப்போகுது. இப்போ இந்த 18 16 மட்டும் அடிச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணும்போது 2ஆம் வாய்ப்பில் கேன்சல் பண்ணீங்கன்னா 18ல் 2 9 முறை, 14ல் 2 வந்து பாத்தீங்கன்னா 8 முறை. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 9:8. 9:8 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? கிளியரா புரியுதுங்களா? சரி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோல இருக்கிற கொஸ்டினை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா? சரி, அடுத்து பாருங்க. ஜெய் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு 10 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பயணம் செய்து 5 நிமிடங்கள் தாமதமாக அடைகிறார். அவர் தனது வேகத்தை 3 கிலோமீட்டர் மணிக்கு அதிகரித்தால் அவர் 4 நிமிடங்களுக்கு முன்பே பள்ளிக்கு வருகிறார். அவரது வீட்டுக்கும் பள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் என்ன? சரியா? டிஸ்டன்ஸ் கேட்கிறாங்க. பாருங்க, எப்பயுமே வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்தா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு? டைம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்பீடு கிடைக்கும், ஸ்பீடு இன்வெஸ்ட் பண்ண டைம் கிடைக்கும். அப்ப ஸ்பீடும் டைமும் இருந்தா நம்ம என்னத்த சொல்ல முடியும்? அதனுடைய தூரத்தை சொல்ல முடியும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். பாருங்க, 10, அப்புறம் 2வது ஸ்பீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வேகத்தை இன்க்ரீஸ் பண்றாரா, அப்ப 13. முதல் போன வேகம் 10 km/h. சரியா? 2வது போன வேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்பீடு. 2வது போன வேகம் என்னன்னா 13 km/h. இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா தூரம் நிலையானது. சரியா? டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டு. அப்ப டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு ஸ்பீடை இன்வெஸ்ட் பண்ணா டைம். சரிங்களா? அப்ப ஸ்பீடையும் டைமையும் இன்ட்டு பண்ணா என்ன கிடைக்க போகுது? நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்க போகுது. அதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. இது அப்படியே மாற்றி எழுதுங்க. இங்க 13 வரும், இங்க என்ன வரும்? 10 வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, இது மொத்தமா இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த டிஃபரன்ஸ் 3 டைம்ஸ் ஆஃப் டைம். இது எதுக்கு சமமா வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி தாமதமாக, அதாவது லேட்டா வந்துட்டாரு, அடுத்தது இன்னொரு வேகத்துல வரும்போது ஏர்லியரா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த 2 டைமும் நீங்க கூட்டிக்கணும். அப்ப 3 பங்கு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 மினிட்ஸ். சரியா? அப்ப 10 பங்கு நேரம் என்ன வரும்? 3 பங்கு 9 அப்படின்னா 10 பங்கு என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா 13 கிலோமீட்டர் வேகத்துல எவ்வளவு நேரம் பயணிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப 10 பங்கு என்ன வரும்னா 30 மினிட்ஸ் வரும் இல்லையா? 3 பங்கு 9 நிமிடங்கள்னா 10 பங்கு 30 நிமிடங்கள் வரும். சரியா? அப்ப ஒருத்தர் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல
30 நிமிடங்கள் பயணிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மணிக்குன்னா 1 மணி நேரத்துல அவர் 13 கிலோமீட்டர் போவாரு. அப்ப அரை மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போவாரு அப்படின்னா 6.5 கிலோமீட்டர் தானே போவாரு. சரியா? அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு 13 கிலோமீட்டர் மணிக்கு இன்டு மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸ்ல இருக்கா. அப்ப நீங்க எப்பயுமே பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர் பர் ஹார்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைம் வந்து ஹார் யூனிட்டா மாத்திக்கோங்க. சரியா? எப்பயுமே நிமிடங்களை மணி நேரமா மாத்தணும்னா டிவைட் பை 60 போட்டீங்கன்னா போதும். சரியா? இப்போ அதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 இது 2. சரிங்களா? இப்போ இதால இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 13 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6.5 கிலோமீட்டர். இதுதான் அவரோட வீட்டுக்கும் பள்ளிக்கும் உள்ள தூரம். சரிங்களா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நிறைய பேர் கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. நான் ஒன்ஸ் வந்துட்டு ஒரு கொஸ்டினை காமிச்சு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கொடுப்பேன். நீங்க கையோட அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. சரியா? அதை சால்வ் பண்ண முடியல திருப்பி அதே வீடியோ பாருங்க. பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸா உங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்குள்ள கொஸ்டின்ஸ் போட முடியாது. சரியா? இப்போ 25 கொஸ்டின் வருதுன்னா அவங்க கொடுக்குற டைம்ல கண்டிப்பா நம்ம 25 கொஸ்டின் போட முடியாது மேத்தமெட்டிக்ஸா போனீங்கன்னா. சரியா? ஷார்ட்கட் சப்போர்ட்டும் இருந்தா மட்டும்தான் உங்களால அதிகப்படியான கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும். சரியா? அடுத்து பாருங்க, இது பாருங்க, இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் தான். சரியா? இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, பிசி கொடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து பாருங்க பேரலல் லைன், இணைக்கோடுகள்னு கொடுத்துட்டாங்க. இதுல வந்துட்டு இது மாதிரி ஒரு வெட்டு கொடுத்துட்டாங்க. சரியா? குறுக்கு வெட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? டிரான்ஸ்வர்சல் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு பிசி கொடுத்துருக்காங்க. பிசி வந்துட்டு பி வந்து 2 பங்கு, இந்த பிங்கிறது வந்து 2 பங்கு, சிங்கிறது வந்து எத்தனை பங்குனா 3 பங்கு. இப்ப நம்மகிட்ட கேட்கறது வந்து ஏவை கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினோம்னா, சரிங்களா, இந்த ஆங்கிள் இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்னா 180 வரும். சரிங்களா? இப்ப இது 2 பங்கு, இது எத்தனை பங்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணா பாருங்க, இது மாதிரி குத்தெதிர் கோணங்களா இருந்தா, அதாவது வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் சொல்லுவோம். இது 3 பங்குனா கட்டாயமா இது 3 பங்கு தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த ஆங்கிள் 2 பங்குனா இந்த ஆங்கிள் என்னதான் இருக்கும், 2 பங்கு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் பாருங்க 2 பங்கு தான் இருக்கும், இதுவும் 2 பங்கு தான் இருக்கும். சரியா? இது 3 பங்கா இருக்குன்னா கட்டாயமா இது அவங்க ரேஷியோ சொல்லியிருக்காங்களா 2 பங்குன்னு, அந்த 2 பங்கா தான் இது இருக்கும். சரியா? அப்ப இது 2 பங்குனா இதோட வெர்டிக்கல் ஆங்கிள் என்னவா இருக்கும், 2 பங்கு தான். அப்ப இது 3 பங்கா இருக்கும், இது 3 பங்கா இருக்கும். இப்ப பாருங்க, நமக்கு இது வந்துட்டு எத்தனை பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பங்கு. ஏ 3 பங்குனா இந்த ஆங்கிளும் 3 பங்கு தான் இருக்கும். இது வந்து பியோட அளவுல தான் இருக்கும், 2 பங்கா இருக்கும். இதுவும் 2 பங்கா இருக்கும். சரியா? எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்கும். எப்ப அப்படின்னா ஒரு பேரலல் லைன்ல ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன், அதாவது ஒரு குறுக்கு வெட்டி வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? இந்த ரேஷியோ என்ன இருக்கோ அதே வெர்டிக்கல் ஆப்போசிட் ரேஷியோ அதே தான் இருக்கும், அதே ஆங்கிள் அளவு தான் இருக்கும். அப்ப ரேஷியோ ஒன்னா தான் இருக்கும். அதே மாதிரி இங்க 2னா இங்கேயும் 2 தான் இருக்கும். சரியா? இங்க 40 டிகிரினா இங்கேயும் 40 டிகிரி, இங்க 100 டிகிரினா இங்கேயும் 100 டிகிரி, அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அப்ப நமக்கு மொத்தமா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 180 டிகிரியா இருக்கும். சரியா? இது மாதிரி ஒரு கோட்ல இந்த மாதிரி நம்ம ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் போறோம்னா இதோட ஆங்கிள், சரியா, இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த லீனியர் லைனோட ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 180 டிகிரியா இருக்கும். சரியா? அப்ப மொத்தமா 180 டிகிரி அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா இந்த 5 பங்குக்கு சமம். சரியா? இந்த 5 பங்குக்கு சமம். இது 5ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 பங்கு கிடைச்சிடுமா? இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா ஏவோட அளவு கேக்குறாங்க. அப்ப ஏவோட அளவு என்னன்னா இங்க பாருங்க 3 பங்கு. அப்ப 3 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன வரும், 330 மீதி 3 630. அப்ப 36 பெருக்கல் 3. அப்ப என்ன வரும், 30 × 3 30 × 3 90, 6 × 3 18. அப்ப 90 + 18 108 டிகிரி. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 108 டிகிரி. சரிங்களா? கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஜாமெட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். நீங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோல இருக்கிற கொஸ்டினை பாருங்க, இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்வில் வினோத் 25% மதிப்பெண்கள் பெற்று 10 மதிப்பெண்களால் தோல்வியடைந்தார். சச்சின் 30 மதிப்பெண்களை பெற்றார். இது தேர்ச்சி பெற்ற தேவையான மதிப்பெண்களை விட 20 மதிப்பெண்கள் அதிகம். தேர்வின் மொத்த மதிப்பெண்களை கண்டறியும். சரியா? இப்ப பாருங்க, ஒரே தேர்வுல 2% கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது வினோத்ங்கிறவரு இந்த பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு, அதே தேர்வுல சச்சின் இந்த பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு. ஆனா வினோத் எடுத்த மார்க் வந்துட்டு 10 மார்க் பற்றாக்குறையா தான் இருக்கு பாஸ் மார்க்காக. வேற சச்சின் எடுத்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே நம்ம பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? 10% எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 2ஐயும் கூட்டிக்கோங்க. சரியா? ஃபெயில் ஆன மார்க்கையும் பாஸ் மார்க்குக்கு மேல எடுத்து கூட்டிங்க. 10ங்கிறது 30ன்னு வச்சுக்கணும். சரியா? இப்ப டோட்டல் மார்க் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சரியா? 10ங்கிறது 30 அப்படின்னா 10 தானே வருது, இல்ல 5. சரி சார், சாரி, 30க்கும் 25க்கும் 5. 5ங்கிறது 5%ங்கிறது 30னா இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்ஸிமம் அக்ரிகேட் மார்க். மேக்ஸிமம் மார்க்ங்கிறது 100%.
100% என்னன்னு கண்டுபிடிங்க. சரியா? அப்ப என்ன வரும்? 100 × 30 / 5 போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது கேன்சல் பண்ணுங்க 6. அப்ப 100 × 6 வந்து என்ன வரும் அப்படின்னா 600 மார்க்ஸ் வரும். அப்ப இந்த எக்ஸாம்ல வைக்கப்பட்ட அதிகபட்ச மதிப்பெண்கள் என்ன அப்படின்னா 600. சரியா? 600 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? கிளியரா புரியுதுங்களா? பாருங்க, இது 25, இது 30 பர்சன்டேஜுக்கு வித்தியாசம் எடுத்துக்கணும். மார்க் வந்துட்டு ஃபெயிலான காரணத்துக்கான மார்க்கையும் பாஸ் ஆனதை விட அதிக மார்க்கையும் கூட்டிக்கணும். சரியா? அப்ப அந்த 5% தான் 30ன்னு வச்சுக்கணும். அப்ப 100% என்ன கிடைக்கணும்? கண்டுபிடிக்கணும். 100% எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ல வந்துட்டு அந்த எக்ஸாம்ல டோட்டல் மார்க் என்னன்னு கேட்கறாங்க, மேக்ஸிமம் அக்ரிகேட் மார்க் என்னன்னு கேட்கறாங்க. அதனால தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரிங்க, இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. The ratio of the two squares are in the ratio 36:49. Find the ratio of their respective perimeter அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அதில் மென்சுரேஷன் 2Dல கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி எப்போ எந்த ஒரு 2D இமேஜஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தாலும், ஐடென்டிக்கல் 2D இமேஜஸ்க்கு எப்போ அது கொடுத்தாலும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், உங்களை ரூட் எடுக்க சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ 36க்கு ரூட் எடுத்தா எந்த 2 நம்பர் பெருக்குன்னா 36 வருதுன்னா 6. அதே மாதிரி எந்த 2 நம்பர் பெருக்குன்னா 49 வருதுன்னா 7 7 49. சரியா? 6 36 7 7 49. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 6:7. சரிங்களா? அதோட பெரிமீட்டர் எந்த சைட்ஸ் கேட்டாலும் அதோடைய அளவு என்னவா இருக்கும் அப்படின்னா 6:7. இப்போ பெரிமீட்டர் கேட்டாங்க, அதர்வைஸ் வந்துட்டு அதோட ஸ்கொயரோட சைட்ஸ் கேட்கறாங்கனாலும் இதே தான். அதே மாதிரி அதோட விட்டம் டயகனல் கேட்டாலும் இதே தான். சரி, எது கேட்டாலும் இதுதான் விடை. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி போலாங்களா? இது இன்னைக்கான கொஸ்டின். சரியா? இன்னைக்கான கொஸ்டின் இதை பார்க்கலாங்களா? கவனிங்க. முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூஆர். பாருங்க, நான் ஒன்ஸ் கொஸ்டின் சொன்ன பிறகு வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிருங்க. உங்களுக்கான கொஸ்டின் நான் உடனே டிஸ்பிளே பண்ணுவேன். அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கையோட போட்டுருங்க. சரியா? கண்டிப்பா உங்களால வித்தின் 1 மினிட்குள்ளேயே போட முடியும். சரியா? நான் அந்த மாதிரி மெத்தட் தான் டீச் பண்றேன். அதனால கூடவே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு போங்க. சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. சரிங்களா? சரி, கவனிங்க. ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூஆர் ஆகியவை வடிவத்தவை. சரியா? வடிவத்தவைனா சிமிலர் அப்படின்னு அர்த்தம். சிமிலர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே மாதிரி இருக்கும். சரியா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வடிவத்தவை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? AB = 5 சென்டிமீட்டர் மற்றும் PQ = 3 சென்டிமீட்டர் எனில், சரியா, ஏரியா இப்படி போட்டா ஏரியான்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. சரியா? ஏரியாவுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் AR அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரெண்டுடைய பரப்பளவோட விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. இப்படி இது மாதிரி ஒரு இது போட்டு இப்படி போட்டாங்கன்னா விகிதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அது ரெண்டுக்குமான விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப நம்ம பாருங்க, எப்பயுமே வடிவத்தவையா இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா, அங்க கவனிங்களேன், இது மாதிரி 2 ட்ரையாங்கிள், இது வந்துட்டு ABC. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள், இதுவும் A. சரி, இது வந்து என்னன்னா PQR. PQR. பாருங்க, AB இது என்ன அளவுல இருக்கோ அதே அளவு, அது அந்த விகிதத்தில் தான் இது இருக்கும். இப்ப வந்து இது வந்து 2 பங்கு, இது 3 பங்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, AC இதையும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் அதே விகிதத்தில் தான், 2:3 விகிதத்தில் தான் இருக்கும். சரியா? இது 4 இருக்கு அப்படின்னா இது என்னவா இருக்கும், 6 இருக்கும். சரிங்களா? இப்ப வந்துட்டு இது வந்துட்டு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 பங்கு அப்படின்னா இது வந்து அதோட 3 பங்கா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? சரியா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விகிதத்தில் தான் இருக்கும். சரியா? ரேஷியோல் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப இது 2/3, அதாவது AB பாருங்க, AB / PQ என்ன அப்படின்னா 2/3னா, அதே மாதிரி AC இதனுடைய ஒத்த கோணம், ஒத்த பக்கம், அதாவது கரஸ்பாண்டிங் சைடு என்ன இது. சரியா? பாருங்க, ACக்கு கரஸ்பாண்டிங் சைடு என்ன அப்படின்னா PR. சரியா? அப்ப இது 4/6னா இதையும் நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/3 தான் வரும். அதே மாதிரி BC இருக்கு இல்லைங்களா, BC இதுக்கு எது ஈக்குவலண்டா இருக்குன்னா இது ஈக்குவலண்டா இருக்கும். சரியா? அப்ப BC வந்துட்டு BCக்கான கரஸ்பாண்டிங் சைடு என்ன அப்படின்னா QR. அப்ப QR. சரி, அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 5 இருக்கா, இது 7.5 இருக்கா, ரெண்டையும் 2.5 கேன்சல் பண்ணோம்னா இது 2 பங்கு வரும், இது 3 பங்கு வரும். அப்ப எப்படி பண்ணாலும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விகிதம் சமமா தான் இருக்கும். இப்படி விகிதம் சமமா இருந்தா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதை வடிவத்தவை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்பிள் போட்டா சிமிலர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டு வடிவத்தவை அப்படின்னு அர்த்தம். சரியா? வடிவம் தான் ஒன்னா இருக்குமோ இல்லையா, அளவு ஒன்னா இருக்காது. சரிங்களா? அளவு மாறுபடும், ஆனா அதோட இது விகிதம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். சரியா? சரி, அவ்வளவுதான். ஆனா கோணத்தோட அளவு சேமா தான் இருக்கும். இப்ப B கோணம் என்னவோ அதே கோணம் தான் Qவும் இருக்கும். அதே மாதிரி ஏவோட கோணம் என்னவோ அதே மதிப்பு தான் P யோட கோணம் இருக்கும். அதே போல C யோட கோண அளவு என்னவோ அதே சமமான அளவு தான் ஆரோட கோணமும் இருக்கும்.
கோண அளவு மாறுபடாது, ஆனா இந்த பக்கங்களோட அளவு மாறுபடும். சரிங்களா? சரி, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம், வடிவத்தவை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். இப்ப நம்ம கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. இப்ப ரொம்ப சிம்பிள். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஏபி அதாவது இந்த அளவும் பிக்யூ, இதை நான் எக்ஸாம்பிளா தான் சொன்னேன், இது இந்த சம் கிடையாது, இது எக்ஸாம்பிள். சரியா? சரிங்களா? இதை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன். சரிங்களா? கவனிங்க. ஏபி வந்துட்டு 5, அதே மாதிரி பிக்யூ வந்து 3, இது வந்து 5, இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இதோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட ஏரியா கேட்கறாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணா போதுன்னா ஸ்கொயர் பண்ணா போதும். சரியா? ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் அப்படின்னா ஏரியாவோட ரேஷியோ வந்து நமக்கு கிடைச்சிடும். அப்ப என்ன பண்ணும், 5/3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப என்ன வரும், 25/9. சரியா? 25/9 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இவ்வளவுதான் சம்மு இவ்வளவுதான். சரியா? உங்களுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னா புரியும். திரும்ப இந்த மாதிரி சம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் நான் வந்துட்டு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 25/9ங்க. சரிங்களா? சரி, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் இது போல ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் உங்களை அப்டேட்ல வச்சுக்க முடியும். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நீங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்க மைண்ட் கால்குலேஷனே சொல்லிடலாம். இப்ப நான் சொன்னது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படி புரிஞ்சுச்சுன்னா நீங்க கண்டிப்பா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். நீங்க ஆன்சர் இந்த ஷார்ட்கட் மட்டும் இருந்தா போதாது, கூடவே வாய்ப்பாடு டேபிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப் டு 20 டேபிள்ஸ் வரைக்கும் தெரியணும். சரியா? இதுல குறிப்பா உங்களுக்கு 7ஆம் வாய்ப்பாடு, அடுத்தது 11ஆம் வாய்ப்பாடு, அடுத்தது 13ஆம் வாய்ப்பாடு, 17ஆம் வாய்ப்பாடு, 19ஆம் வாய்ப்பாடு, அப்புறம் 23ஆம் வாய்ப்பாடு. சரியா? இந்த வாய்ப்பாடுலாம் உங்களுக்கு தெரியணும். 7, 11, 13, 17, 19, 23. படிக்கிறதோட நிறுத்தாதீங்க, படிச்சு எழுதி பாருங்க. இப்ப படிக்கிறீங்க, ஒரு 1 நாள் கழிச்சு அந்த வாய்ப்பாடை எழுத முடியுதா அப்படின்னு எழுதி பாருங்க. சரியா? திரும்ப ஒரு நாள் கழிச்சு திருப்பி எழுதி பாருங்க. ஏன்னா ஒன்ஸ் படிச்சுட்டா மனப்பாடமான மாதிரி தான் தெரியும். சரிங்களா? நீங்க திரும்ப அதை எழுதி பார்த்தா தான் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இது மாதிரி சம் போடும் போதெல்லாம் அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், நல்லா ஃபாஸ்டா போட முடியும். சரியா? பெரும்பாலும் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் டச் விட்டுருப்பீங்க. அதனால ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ற ஷார்ட்கட் பிளஸ் இந்த டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஸ்பீடா உங்களால சம் போட முடியும். கண்டிப்பா ஒவ்வொரு சமயம் உங்களால 30 செகண்ட்ஸ்குள்ள போட முடியும். சரியா? சரி, அடுத்தது பாருங்க. கவனிங்க. இந்த சமுக்கு நீங்க ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. சரியா? ஜஸ்ட் பாக்குறதோட இருக்காம ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நீங்க பிசிக்கலாவும் அதுக்கு கரெக்டா உங்க மைண்ட் அப்சர்வ் ஆகும். சரியா? நீங்க பிசிக்கல் எஃபர்ட்டும் போடணும், மென்டல் எஃபர்ட்டும் போடணும். நீங்க எந்த அளவுக்கு பிசிக்கல் எஃபர்ட்ல இன்வால்மெண்ட் காமிக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்க மென்டலும் அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிக்கும். சரியா? நீங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்றதோட சரி, அதுக்கு பிசிக்கலா எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல போயிட்டு நீங்க பிசிக்கலா போடும்போது உங்களால ஆன்சர் கரெக்டா போடவே முடியாது. சரியா? கூடவே நீங்க பேரலா அதுக்கும் ஆன்சர் போட்டுட்டே வாங்க. சரி, அடுத்து பாருங்க. சப்ரினா மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தும் மிதிவண்டியில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணம் செய்தார். அவர் 84 கிலோமீட்டர் தூரத்தை 8 மணி நேரத்தில் கடந்து எத்தனை மணி நேரம் மிதிவண்டியில் கடந்து 8 மணி நேரத்துல கடந்திருக்காரு. சரி, ஓகே, 8 மணி நேரத்துல கடந்திருக்காங்க எனில் அவர் எத்தனை மணி நேரத்தில் மிதிவண்டியில் பயணம் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்கணும் கொஸ்டின். சரியா? அதாவது மிதிவண்டியில எத்தனை மணி நேரம் செஞ்சிருப்பாங்க, கடந்தார் எனில் எத்தனை, அந்த வேர்டு மிஸ்ஸிங்க, அதை சேர்த்துக்கோங்க. சரியா? சரி, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் எப்ப வந்தாலும், அதாவது ஒரு தூரத்தை 2 வெவ்வேறு வேகத்துல கடக்குறாங்க, ஒரு தூரத்தை 2 வெவ்வேறு வேகத்துல கடக்குறாங்க. சரியா? முதல் என்ன, நடந்து 8 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்துல போயிருக்காங்க. அடுத்தது மிதிவண்டியில 13 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்காங்க. இப்ப பாருங்க, ஒட்டு மொத்தமா இங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 84 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை மணி நேரத்துல, 8 மணி நேரத்துல. சரியா? ஒரு மொத்த தூரத்தை 2 பகுதிகளா கடந்திருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட அந்த மொத்த தூரத்தையும் கொடுத்தாச்சு, எவ்வளவு நேரத்துல கடந்திருக்காங்கன்னு கொடுத்தாச்சு. இப்ப நம்ம கிட்ட கொஸ்டின் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா, நடந்து எவ்வளவு தூரம் பயணிச்சிருப்பாங்கன்னு கேட்கலாம், அல்லது மிதிவண்டியில எவ்வளவு தூரம் பயணிச்சிருப்பாங்கன்னு கேட்கலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன கேட்கலாம் அப்படின்னா, நடந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்கலாம், மிதிவண்டியில போகும்போது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி 4 விதமான கேள்வி நம்ம கிட்ட கேட்கலாம். சரியா? இப்ப இதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் ஹவு மெனி ஹார்ஸ் டிட் சி ரைட் எ சைக்கிள். சரியா? சைக்கிள்ல அவங்க எவ்வளோ நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க, சைக்கிள்ல அவங்க போனாங்களே ஒரு தூரம், அந்த தூரத்தை எவ்வளவு நேரம் கடந்தாங்க, எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? எப்ப இந்த மாதிரி சம் வந்தாலும் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அலிகேஷன். சரியா? அலிகேஷன் மெத்தட்ல நீங்க ஈஸியா போட்டுடலாம். சரியா? அதை என்ன பண்ணணும்னா, நடுவுல வந்துட்டு 2லயும் பயணித்த வேகத்தை, சராசரி வேகத்தை நடுவுல போட்டுக்கணும். பாருங்க,
என்ன பண்ணிருப்பாங்கன்னா மொத்தமா 84 கிலோமீட்டர் தூரம். சரியா? எப்ப நம்ம வேகம் கண்டுபிடிக்கனாலும், சராசரி வேகம் கண்டுபிடிக்கனாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். சரியா? எப்பயுமே தூரத்தை நேரத்தால வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சராசரி வேகம் கிடைக்கும். 8ஆல் டிவைட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல போனதை இங்க போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்துல போனதை இங்க போட்டுக்கோங்க. சரியா? எப்பயுமே நீங்க இது போல ஸ்பீடை நீங்க அலிகேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வர ரிசல்ட் என்னன்னா டைம். அதே மாதிரி டைம் அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வர ரிசல்ட் என்ன அப்படின்னா ஸ்பீட். அப்படி வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்ப இதை கூட அடிக்கலாம். 84/8 அடிச்சீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 10.80னா 10 30, 4/8னா 10.5 கிலோமீட்டர் பர் ஹவர் வரும். சரியா? இப்ப 13க்கும் 10.5க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 2.5. சரி, அதே மாதிரி 8க்கும் 10.5க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 2.5. இது இன்னும் நீங்க சுருக்கலாம். 2.5 2.5னா 2 அடிச்சுன்னா 1:1 வரும். 2 ஈக்குவல் தானே, அப்ப 1:1 வரும். அப்ப இதுல ஒரு பங்கு நேரம் எடுத்துக்கிட்டாங்க, இதுல ஒரு பங்கு நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டுலயும் சம பங்கு நேரம் தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப மொத்தமா அவங்க எடுத்துக்கிட்ட 8 மணி நேரத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுல 4 மணி நேரம் எடுத்துருப்பாங்க, இதுல 4 மணி நேரம். 2 கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் தான். அவங்க வந்துட்டு ஃபுட்ல நடந்து போனது என்ன அப்படின்னா பை வாக் அப்படின்னாலும் 4 மணி நேரம் தான். சரியா? பை பைசைக்கிள்ல கடந்த தூரம் அத நேரம் என்ன அப்படின்னு கேட்டாலும் 4 கிலோமீட்டர் தான். சரியா? இப்ப தூரத்தை கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிச்சாச்சு. இப்ப அதுவே தூரம் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சரியா? இப்ப அவங்க வந்துட்டு பைசைக்கிள்ல போன வேகம் என்ன? சரியா? ரைட் அல்லது பைசைக்கிள்ல போன வேகம் என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, தூரம் என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஸ்பீட் இன்டு டைம் என்ன அப்படின்னா 4 hours. 4 hours போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 52 கிலோமீட்டர் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னா பைசைக்கிள்ல போயிருப்பாங்க. சரியா? அதுவே பை வாக் அல்லது ஃபுட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்கன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணும்? ஸ்பீட் இன்டு டைம். அந்த ஸ்பீட் என்னன்னா 8 கிலோமீட்டர் மணிக்கு வேகம். அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் 4 மணி நேரம். சரியா? அப்ப என்ன வரும் பாருங்க, இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் வரும். சரியா? இப்ப டோட்டலா அவங்க கடந்தது எவ்வளவு தூரம்? 84 கிலோமீட்டர் தூரம். சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியரா? சரி, இது தெளிவா புரிஞ்சுச்சுன்னா இந்த கொஸ்டின் கேட்கல, ஏன்னா இப்படியும் கேட்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். சரியா? இந்த கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் கிடையாது, இதுதான் ஆன்சர். சரியா? ரெண்டுக்குமே இது ஒரே ஆன்சர் தான், ஏன்னா அதுல டைம் சமமா தான் வந்திருக்கு. சரியா? நீங்க போடும்போது ஜாக்கிரதையா போடணும். பாருங்க, ரெண்டுலயும் கடந்த வேகத்தை தான் இதுல போடணும். ஆவரேஜ் ஸ்பீடு தான் நடுவில் போடணும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? மீன் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மீன் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு வேகம், நடந்து போகும்போது எடுத்துக்கிட்ட வேகம். இது சைக்கிள்ல போகும்போது அவரு எடுத்துக்கிட்ட வேகம். சரியா? சைக்கிள்ல எடுத்துக்கிட்ட வேகத்தை இங்க போடணும், நடந்து போனதை இங்க போடணும். இல்ல நான் சைக்கிள்ல இங்க போட்டேன், நடந்து இங்க போட்டேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ஆனா ரிசல்ட் பாருங்க, சைக்கிள்ல இருந்து இதுக்கு டிஃபரன்ஸ் பாக்குறத ஃபுட்ல வச்சுக்கணும், ஃபுட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்துட்டு சைக்கிளுக்கு வச்சுக்கணும். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகேங்க, இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான கொஸ்டின். சரியா? அதை அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. நான் டிஸ்டன்ஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா? இப்ப இதை அப்படியே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கையோட ஆன்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீடியோ பிளே பண்ணி அடுத்த கொஸ்டினை பாருங்க. சரியா? அப்பதான் உங்க மைண்ட்ல டெம்ப்ளேட் ஸ்டோர் ஆயிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு இதே கொஸ்டின் திருப்பி உங்களால யோசிச்சு இந்த ஷார்ட்கட்ல போட முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. சரியா? எக்ஸாம் வரைக்கும் நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் எக்ஸாம்ல வர 25 கொஸ்டினையும் உங்களால 25 கொஸ்டினையும் அந்த டைம்குள்ள சால்வ் பண்ண முடியும். சரியா? சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு பணியாளரின் சம்பளம் 15% அதிகரித்து பின்னர் 15% குறைக்கப்பட்டால் சம்பளத்தின் ஒட்டுமொத்த சதவீத குறைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ் இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப முதல் சேம் பர்சன்டேஜ் என்ன சொல்லிடுறேன், இது மாதிரி சேம் பர்சன்டேஜா இருந்தா அதிகரிக்குது அப்புறம் குறைக்கப்பட்டால் அப்படின்னா. சரியா? இதுக்கு யூனிவர்சலா ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த சேம் பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேம் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுவாங்க. ஸ்கொயர் பண்ணி டிவைட் பை 100 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்துடும். எப்பயுமே ஆன்சர் என்னதான் வரும்னா நெகட்டிவ்ல தான் வரும். சேம் பர்சன்டேஜ் அதிகரிச்சு குறைச்சி, சரியா, வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா சேம் பர்சன்டேஜ் நமக்கு எப்பயுமே என்ன ரிசல்ட் தான் வரும்னா நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும். சரியா? அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா அவருக்கு எத்தனை பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு தான் கேட்கறாங்க. சரியா? ரிடக்ஷன் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 15 ஸ்கொயர் பண்ணுங்க, 100ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப 5 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 5 225 டிவைட் பை 100ஆல பண்ணும்போது என்ன ஆகும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் இல்லையா?
அப்ப 2.25% என்ன ஆச்சு அப்படின்னா ரெடியூஸ் ஆச்சு. அப்ப டி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இதுவே டிஃபரெண்ட் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்படியே போடுங்க. சரியா? இது யூனிவர்சல் ஷார்ட்கட். சரியா? எந்த பர்சன்டேஜ் இருந்தாலும், சேம் பர்சன்டேஜா இருந்தாலும் சரி, டிஃபரெண்ட் பர்சன்டேஜா இருந்தாலும் சரி. இப்ப பாருங்க, கவனிங்க. வந்துட்டு ஒருத்தருக்கு 20% சம்பளத்தை கூட்டுறாங்க. திரும்ப வந்துட்டு அவருக்கு ஒரு 10% சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. இப்போ அவருக்கு எஃபெக்ட் என்ன, நெட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா 10 போடக்கூடாது. சரியா? 10ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. சில சமயம் அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கூட கொடுத்து வைப்பாங்க. சரியா? இந்த சம்ம கூட சில சமயம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 0ன்னு போட்டிருப்பாங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை ஆன்சரா போடக்கூடாது. சரியா? சரி, இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் 20 மைனஸ் 10 இப்படி பார்த்தோன்னா நம்மளால இந்த ஆன்சர் எல்லாத்தாலையும் சொல்ல முடியும். எல்லாத்தாலையும் இந்த ஆன்சர் சொல்ல முடியும். ஆமா தானே? பிளஸ் 20 அதுல இருந்து 10% குறைஞ்சிருச்சுங்க. 20% அதிகரிச்சாங்க, அப்புறம் 10% குறைச்சிட்டாங்க. இப்ப கைக்கு பாத்தீங்கன்னா 10% கிடைக்குது அப்படின்னு மேலோட்டமா சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா லாஜிக்கா மேத்தமெட்டிக்கலா பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு ஸ்டெப் கொண்டு போடணும். என்ன பண்ணணும்னா பாருங்க, இந்த பிளஸ் 20க்கு மைனஸ் 10%, இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நீங்க போடணும். இதுக்கு அதிகபட்சம் 10 செகண்ட்க்கு மேல ஆகாது. சரியா? அல்லது 10க்கு 20%. பாருங்க, 20க்கு 10%, 10க்கு 20%. எது கண்டுபிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. சரியா? எது கண்டுபிடிச்சாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும். ஆனா பிளஸ் மைனஸ்னு நீங்க போடும்போது என்ன வரும்னா ரிசல்ட் நெகட்டிவா வரும். பிளஸ் பிளஸ்னாலும் பிளஸ்ல வரும், மைனஸ் மைனஸ்னாலும் பிளஸ்ல தான் வரும். ஆனா மைனஸ் பிளஸ்னு வந்தா மட்டும் ரிசல்ட் நெகட்டிவ்ல வரும். சரியா? அப்ப 20க்கு 10% என்ன வரும்? இங்க இருந்து ஒரு புள்ளி வைங்க. 20க்கு 10% என்னன்னா கடைசி டிஜிட்ல இருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சீங்கன்னா அதான் வந்து 10%. 2 வரும். என்ன 2ன்னா -2. அப்ப பிளஸ் 10ல இருந்து -2 போச்சுன்னா இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா பிளஸ் 8% வரும். அப்ப ஃபைனலா எத்தனை பர்சன்ட்? 8%. சரியா? இப்ப இந்த கொஸ்டின் இதே மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். பாருங்க, வந்துட்டு அதிகரிச்சது +15, குறைஞ்சது -15. டக்குன்னு 0ன்னு சொல்லிடலாம். இது பெரிய கால்குலேஷன் தேவையில்லை இல்லையா? ஆனா லாஜிக்கா என்ன பண்ணுவோம், நம்ம +15க்கு -15 அல்லது -15க்கு +15% கண்டுபிடிக்கணும். அப்ப 5க்கு 5% என்ன அப்படின்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, -2.25. சரியா? அப்ப இதை நம்ம ஆட் பண்ண என்ன வரும்னா -2.25 தான் வரும். சரியா? நெகட்டிவ் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா சேலரி குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதே பாசிட்டிவ் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு ஃபைனலா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். சரியா? இப்ப பாருங்க, வந்துட்டு ஒரு 50% கூடுது. அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா 30% வந்துட்டு திரும்பியும் சேலரி கூட்டுறாங்க. இப்படி சொல்றாங்க, ரெண்டுமே கூட்டல். சரியா? இப்ப என்ன பண்ணுவீங்க, ரெண்டையும் கூட்டுவீங்க, 80ன்னு போடுவீங்க. சரியா? இது மேம்போக்கா பார்த்தா சொல்லிடலாம். 50% சேலரி ஹைக் பண்ணாங்க, அப்புறம் சேலரி ஒரு 30% ஹைக் பண்ணாங்க, ஒட்டு மொத்தமா 80% வருதுன்னு டக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆனா இது லாஜிக்கா இது கிடையவே கிடையாது ஆன்சர். சரியா? அப்ப என்ன பண்ணணும், லாஜிக்கா போகணும்னா திரும்ப நீங்க 50க்கு 30 அல்லது 30க்கு 50 பண்ணணும். சரியா? அப்ப 50க்கு 30%, 10% வந்துட்டு 5. சரியா? அப்ப 30% என்ன வரும், 20% 10 வரும், 30% 15 வரும். சரியா? அப்ப பாருங்க, இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம இது பண்ணோம்னா என்ன வரும்னா +15 வரும். அப்ப ஒட்டு மொத்தமா எத்தனை பர்சன்ட் அவருக்கு கூடி இருக்கு அப்படின்னா 95% கூடி இருக்கு. சரியா? ரெண்டுமே இன்க்ரீஸா இருந்தா ஒட்டு மொத்தமா எத்தனை பர்சன்ட் கூடி இருக்கு, 95% வந்து அவருக்கு சம்பளம் கூடி இருக்கு. சரியா? அதாவது 150க்கு திரும்ப ஒரு 30% கண்டுபிடிக்கிறோம். சரியா? 150க்கு ஒரு 30% கண்டுபிடிச்சா 50ஓட 45 கூடும் இல்லையா? அப்ப ஒட்டு மொத்தமா 95 கிடைக்கும். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரியுது தானே? சரி, இப்ப இதை புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் எப்பதான் யூஸ் பண்ண முடியும், சேம் பர்சன்டேஜா இருந்தா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி டிஃபரெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்தாலும் நீங்க இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பண்ண போறது இந்த ஒன்னே ஒண்ணுதான் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த ஒண்ணு தான் கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? அதை கண்டுபிடிக்க பெரிய டைம்லாம் ஆகாது. சரியா? நல்ல வாய்ப்பாடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குற ஷார்ட்கட் பிளஸ் உங்களுக்கு நல்லா மெமரைஸ் வாய்ப்பாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அல்டிமேட்டா நீங்க ஒவ்வொரு சமயம் 30 செகண்ட்ஸ்க்குள்ள டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நபரின் சம்பளம் 50. இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. சரி, அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டினை நீங்க பாப்பீங்க. சரிங்களா? சரி, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5 தொடர் எண்களின் சராசரி 10 என்றால் நடு எண் என்னவாக இருக்கும்? சரியா? இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி. சரியா? அதாவது எப்பயுமே ஆட் கன்சிக்யூட்டிவா கொடுத்தாலும் சரி, ஈவன் கன்சிக்யூட்டிவா கொடுத்தாலும் சரி, அல்லது நேச்சுரலாவே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அதனால தொடர் எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? எந்த இது மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்தாலும் சரி. சரியா? இப்ப 5 நம்பரா இருக்குன்னா மிடில் நம்பர் தான் ஆவரேஜா இருக்கும். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜும் அதாவது மீடியனும் சேமா இருக்குங்க. மீடியனும் சேமா இருக்கும். சராசரியும் இந்த நடு எண்ணும் சமமா தான் இருக்கும். சரியா? சரி, இப்ப பாருங்க, இதுல the average of 5 consecutive numbers is 10 அப்படின்னா வாட் வில் பி த மிடில் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 தான் நீங்க எடுத்துக்கணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்னா 10.
சரியா? அப்ப மிடில் நம்பரை 10 வச்சுக்கிட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 9, இதுக்கு முன்னாடி 8, இதுக்கு பின்னாடி 11, இதுக்கு பின்னாடி 12. இப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டா 8 சொல்லணும், லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டா 12ன்னு சொல்லணும். சரிங்களா? எப்ப அப்படின்னா இந்த மாதிரி 5 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா, சரியா? அதுவே வந்துட்டு இப்ப 7 நம்பர் கொடுக்குறாங்கன்னா, சாரி 6 நம்பர் கொடுத்தா எப்படி சார் மிடில் நம்பரா எழுதுறது அப்படின்னா, இப்போ உதாரணமா வந்துட்டு the average of 6 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்துட்டு 10.5 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 6 நம்பர் இருக்கு, இப்ப இங்க ஒரு 13ன்னு போட்டுப்போம். சரியா? இப்ப 13 இந்த 6 நம்பர் இருக்கு அப்படின்னா இதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 10.5 இருக்கும். நீங்க இந்த 10.5 நடுவில் எழுதிக்கணும். சரியா? இது இந்த எண்களோட கவுண்டிங்ல வராது. இந்த கவுண்டிங்ல இந்த நம்பர் வந்து இதோட கவுண்டிங்ல எடுத்துக்க மாட்டோம். இப்ப இதெல்லாம் எடுத்துப்போம். அந்த 10 வந்துட்டு இதுல ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், 5 நம்பரா இருக்கும்போது. அதுவே 6 எண்களா இருக்கும்போது இத மைய எண்ணுக்கு மேல வச்சுப்போம். சரியா? அப்ப 10.5 வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி அடுத்தடுத்த நம்பர் 10.5க்கு முன்னாடினா 10, பின்னாடி என்னன்னா 11, இதுக்கு அடுத்த நம்பர் 12, இதுக்கு அடுத்த நம்பர் 13, இதுக்கு முன்னாடி நம்பர் 9, இதுக்கு முன்னாடி நம்பர் 8 இப்படி எழுதிக்கணும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி எப்ப ஈவன் கவுண்டிங்ல கொடுத்தாங்கன்னா, ஈவன் கவுண்டிங்னா 6 நம்பரு, 4 நம்பரு, 8 நம்பர்னு கொடுத்தாங்கன்னா. அதே ஆட் கவுண்டிங்ல கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப வந்துட்டு 7 ஆட் நம்பரோட 7 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட மிடில் எண் வந்துட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மிடில் நம்பர் வந்துட்டு 5ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நான் என்ன பண்ணுவேன், இந்தாண்ட 3 நம்பர் பின்னாடி எழுதுவேன், இந்தாண்ட 3 நம்பரை முன்னாடி எழுதுவேன். அவ்வளவுதான். பின்னாடி என்ன வரும் அப்படின்னா 6, 7, 8, இங்க 4, 3, 1. இப்ப என்ன கேட்பாங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்பாங்க. சரி, 1 இல்ல 2. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 2 போடுவேன். லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டா 8 போடுவேன். சரியா? செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டா 7 போடுவேன். மிடில் நம்பர் என்னன்னு கேட்டா அந்த ஆவரேஜே போட்டுருவேன். சரியா? இது மாதிரி 7 நம்பர் கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. சரியா? அதே 8 நம்பர்ல கொடுத்தாங்கன்னா என்ன கொடுப்பாங்க, 5.5ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த நம்பர்ல ஒரு நம்பர் எடுத்துக்க முடியாது, அதை மேல வச்சுக்கலாம். 5.5 நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இந்தாண்ட 3 நம்பர் எழுதுவோம், 6 நம்பர்னு கொடுத்தாங்கன்னா. சரி, 6 நம்பர்னா இந்தாண்ட 3 நம்பர் எழுதுவோம், இந்தாண்ட 3 நம்பர் எழுதுவோம். அதே மாதிரி 8 நம்பர்னு கொடுத்தா இந்தாண்ட 4 நம்பர் எழுதுவோம், இந்தாண்டி 4 நம்பர் எழுதுவோம். என்ன எழுதுவோம், இங்க 5, இங்க 4, இங்க 3, இங்க 2 எழுதுவோம். இந்தாண்ட 4 நம்பர் எழுதுவோம். என்ன எழுதுவோம், 6, 7, 5, 4, 3, 2, 6, 7, 8, 9. ஓகே, 8 நம்பர்ஸ். சரியா? இதுல வந்து பாருங்க, இந்த கவுண்டிங்ல கொடுத்தாங்கன்னா, ஆட் கவுண்டிங்ல கொடுத்தாங்கன்னா மிடில் எடுத்துக்கணும், ஈவன் கவுண்டிங்ல கொடுத்தாங்கன்னா மிடில் எடுத்துக்க கூடாது. சரியா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? புரியுதா நான் சொல்றது? நம்ம கிட்ட எது வேணாலும் கேட்கலாம். லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்கலாம்னா லார்ஜஸ்ட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்கலாம். என்ன மாதிரி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பரா கொடுத்தாங்கன்னா இந்த ஆவரேஜா இருக்கிறது தான் மிடில் நம்பரா நீங்க வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஆவரேஜ் சொல்றதை நம்ம மிடில் நம்பரா வச்சுக்கணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10 தான். சரியா? இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. சரியா? இதுல பாருங்க அத என்ன கொடுத்துருக்காங்க, 5 கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஆவரேஜ் தான் 100ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்கறாங்க. சரிங்களா? கரெக்டா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனி வட்டி அசல் தொகையில் 1/36 ஆகும். வட்டி விகிதம் மற்றும் ஆண்டுகளின் எண்ணிக்கை சமமாக இருந்தால் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுவும் அதே மாதிரி தான். பாருங்க, இது மாதிரி சமமாக இருந்தால். சரி, அந்த சமமாக இருந்தால் சம்லாம் வந்து நிறைய ஷார்ட்கட் இருக்கு. சரிங்களா? பாத்தீங்கன்னா முன்னாடியும் பார்த்திருப்போம்ல, முன்னாடியும் வந்துட்டு சமமாக இருந்தால் சிமிலாரிட்டிக்கு பார்த்திருப்போம். சரிங்களா? இது மாதிரி சமமாக இருந்தால் முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு இதே மாதிரி பார்த்திருப்போம்ல, சமமாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரியா? இதுல எது சமம்னா, இதுல வட்டியோட பர்சன்டேஜும் ஆண்டோட எண்ணிக்கை, முதலில் செய்யப்பட்ட ஆண்டோட எண்ணிக்கையும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி சமம்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 சேம் நம்பரோட ப்ராடக்ட் தான் நமக்கு ஃபைனலா மொத்த பர்சன்டேஜா இருந்திருக்கும். 2 சேம் நம்பரோட ப்ராடக்ட். சரியா? இப்ப உதாரணமா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இது எப்படி ஷார்ட்கட்ல போடணும்னு சொல்றேன். இங்க பாருங்க, 5 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 5%, 2 ஈக்குவலா, சாரி 5%, 5 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 5%. அப்ப மொத்தம் எத்தனை பர்சன்ட்? 25%. சரியா? இப்ப வருஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னாலும் சரி, அல்லது சதவீதத்தை சொல்லுங்கன்னு சொன்னாலும் சரி, இதை ரூட் எடுத்தா போதும் தானே, ஆன்சர் வந்துடும் தானே. சரியா? என்ன வரும்? 5 வரும். சரியா? அவ்வளவுதான். அப்ப வருஷம்னாலும் 5 தான், வட்டி விகிதம் அப்படின்னாலும் 5 தான். சரியா? இப்ப உதாரணமா 7%, 7 வருஷத்துக்குங்க. சரியா? அப்ப 49% வருதுன்னு வச்சுக்கோங்க. 49% சொல்றாங்க, மொத்தமா வந்த வட்டி 49% அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வருஷம் சொல்லுங்க, அல்லது ஒரு ஆண்டுக்கான வட்டி விழுக்காடு என்னன்னு சொல்லுங்கன்னா, நீங்க 49 என்ன பண்ணா போதும், ரூட் எடுத்தா போதும். 2க்கும் ஒரே ஆன்சர் தான். 7 என்னன்னு சொல்லிக்கலாம், வட்டி விழுக்காடுன்னு சொல்லிக்கலாம், அல்லது நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரியா?
முதலீடு செய்யப்பட்ட ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ அவ்வளவுதான். இந்த சம்முக்கு ஆன்சர் பண்ணலாமா? என்ன பண்ணணும்? 1/36. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இஸ் 1/36 ஆஃப் த பிரின்சிபல். பிரின்சிபல்ல 36ல ஒரு பங்கு வந்து வட்டியா வந்திருக்கான். சரியா? இப்படி வந்தா நம்ம பர்சன்டேஜ் சொல்லணுமா? நீங்க அப்ப என்ன பண்ணா இன்டூ 100 போட்டுக்கணும். போட்டு ரூட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்சர். சரியா? ரூட் எடுத்தா என்ன வரும்? ஆன்சர் வரும். அப்ப என்ன வரும்? இதை ரூட் எடுத்தோம்னா 1, 100 ரூட் எடுத்தா 10, இதை ரூட் எடுத்தா 6. அப்ப என்ன வரும் அப்படின்னா 10/6 அல்லது 5/3%. ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். சரியா? 5/3ங்கிறத நீங்க பர்சன்டேஜா வச்சுக்கலாம், அல்லது முதலீடு செய்யப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாலும் 5/2 years அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரெண்டுக்கும் ஒரே விட தான். இப்ப நம்ம கிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறாங்க, ஒரு ஆண்டுக்கான வட்டி விழுக்காடு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 5/3%. சரிங்களா? இப்ப உங்களுக்கான கொஸ்டின். சரியா? அந்த கொஸ்டினை நான் சொல்லி தந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. மறந்துடாம நீங்க என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா ஒரு பின்னத்தை வட்டி விகிதமா மாத்தணும் அப்படின்னா இன்டூ 100 போடணும். அதை மறக்கக்கூடாது. சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா இது என்ன பண்ணணும், வட்டி விகிதத்தை இன்டூ 100 போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இயர்னு கேட்டாலும் இது ஆன்சர். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என். என்னங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரியா? ஆண்டு கேட்டிருக்காங்க. போன சமயம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். காரணம் என்னன்னு தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. சரியா? ஓகேங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ரெகுலராக நான் கொடுக்குற கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்துட்டு எனக்கு வீட்டில இருந்து ப்ரிப்பேர் பண்றேன் சார், எனக்கு மெட்டீரியல் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்களா? இதுல வந்து இந்த ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ்ல வந்துட்டு அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டினுக்கு மேல கேட்பாங்க. சரியா? 25 கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். அப்புறம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டிலாம் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின். இதுல வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் ஆயிரும், சிஏவும் இன்க்ளூட் ஆயிரும். சரியா? இதுல கிட்டத்தட்ட ஒரு 45 கொஸ்டின் வந்துட்டு குரூப் டிக்கு வரும். சரிங்களா? 55 கொஸ்டின் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் வரும். சரியா? ரீசனிங் ஆப்டிடியூடும் சேர்ந்து ஆப்டிடியூட்ல ஒரு 25 கொஸ்டின் வரும், ரீசனிங்ல ஒரு 30 கொஸ்டின் வரும். சரியா? இப்ப ஜிஎஸ்க்கு என்ன பண்றீங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ரெண்டுக்குமே, சயின்ஸுக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிரபி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் சரி நம்மளோட அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரியா? அதுல பாத்தீங்கன்னா ரெகுலராகவே வந்துட்டு இந்த தியரிக்கெல்லாம் அனுப்பிச்சுடுறாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க என்சிஆர்டி சிலபஸ் இருக்குல்ல, சிபிஎஸ்சி சிலபஸ், சென்ட்ரல் போர்டோட சிலபஸ், அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதோட தமிழாக்கமும் இங்கிலீஷுமே. சரி, இங்கிலீஷ் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழாக்கம் வேணும் அப்படின்னா நம்மளோட அருண் அகாடமி சேனலே அதையும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, அதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா டேரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எப்படி நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்துட்டு குரூப் 4, குரூப் 1, குரூப் 2லாம் புக்ல இருந்தே பெரும்பாலான கொஸ்டின் டேரக்டா கேட்பாங்க நம்ம சமச்சர் புக்ல இருந்து. அதே மாதிரி இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமும் சரி, ரயில்வே எக்ஸாமும் சரி, உங்களுக்கு டைரக்டா என்சிஆர்டி புக்ல இருந்தே பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா கேட்டிருப்பாங்க. சரியா? அதனால பெஸ்ட் என்னன்னா நீங்க என்சிஆர்டி புக்கை ரெஃபர் பண்ணுங்க. படிக்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும். சரியா? நம்ம புக்கு மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் இருக்காது. நம்ம ரிசர்ச் பண்ற அளவுக்குலாம் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப கண்டென்ட் வந்து கிறிஸ்பியா தான் இருக்கும், ரொம்ப குறைவா தான் இருக்கும். சரியா? ஈஸியா நீங்க மார்க் எடுத்துடலாம். சரியா? அதோட தமிழாக்கம் வந்து நம்ம அப்பப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல்ல போயிட்டு அந்த மெட்டீரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா இருக்கும். சரியா? சயின்ஸ்னு போடுங்க, இல்ல பிசிக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அப்படி வரும், அந்த கண்டென்ட் வரும். பிசிக்ஸ் இல்ல பயாலஜின்னு போட்டீங்கன்னா கண்டென்ட் வரும். சர்ச் பண்ணீங்கன்னா அதை அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழும் அப்லோட் பண்ணிருப்பாங்க, இங்கிலீஷும் பண்ணிருப்பாங்க. சரியா? டவுன்லோட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். உங்களுக்கு 100% ஷுவரா அதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். என்சிஆர்டில இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஏன்னா பிடிஎஃப்லயே உங்களுக்கு டீடைலா கொடுத்துட்டாங்க. அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்சிஆர்டி ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதை தாண்டி நீங்க வெளியில படிக்கணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? இதுல கரண்ட் அஃபேர்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். அந்த டெலிகிராம் சேனல்ல டெஸ்ட்டும் வச்சுட்டு தான் இருக்கும். சரியா? நீங்க என்ன பண்ணலாம்னா அதை ஜாயின் பண்ணிட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகேங்க. அவ்வளவுதான், கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு 5 கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். சரியா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றீங்கன்னா உங்க இனிஷியேட் எடுங்க, ஆரம்பிங்க. சரியா? நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம், நாளைக்கு ஆரம்பிச்சா டைம் ஒதுக்கி போட்டுட்டே போகாதீங்க. எக்ஸாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன், ஜூலை எல்லாம் வந்துடும். சரியா? ஜூன், ஜூலை எல்லாம் ஷெட்யூல் சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், டக்குன்னு ஜாப் வாங்கிடலாம். சரி, அந்த இயர் 2க்குள்ள போஸ்டிங் வாங்கிடலாம். சரிங்களா? ஓகேங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.